எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகனை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காணவட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில மீண்டும் காணொளியின் மூலமாக எங்களை திருச்சியின் விசுவாசிகள் அவரவர்களுடைய இல்லங்களிலே இருந்து ஆண்டவரே குடும்பங்களாய் அமர்ந்து உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவரவருடைய குடும்பத்திலே விசுவாசிகள் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்தை நிறைவை தாரும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை தாரும். பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை நடுக்கத்தோடும் உமக்கு முன்பாக பணிந்து குடிந்து முழங்கார் படியிட்டு உம்மை ஆராதிக்க, அதே சமயத்தில் எங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதனாலே ஆண்டவரே உமக்கு உகந்த ஆராதனை ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதிருந்து தேவனுடைய நாமமைக்காக பாமாலைகளில் 123 பாமாலை பாடுவோம். 123 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போதும் போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்று என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். சிறந்த வெற்றியாயிற்றே, கெம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா. கொடூர சாவை மேற்கொண்டார், பாதாள சேனையை வென்றார். நாம் ஸ்தோத்திர பாட்டை பெறுவார். அல்லேலூயா. இந்நாள் எழுந்த வேந்தரே, என்றைக்கும் அரசாழ்வீரே, கழித்து ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா. எல்லாரும் உம்மை போற்ற நீர் மாறித்துயிர் திருக்கிறீர். சாகாத ஜீவனாருள்வீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 24. சங்கீதம் 24 நாம் மாறி மாறி வாசிப்போம். This passage taken for our responsive reading is Psalm 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார்.
இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நாம் யாவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தலருடைய பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அரண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவன் வாசித்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவர் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய லாபத்தை எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இப்பொழுதும் நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. The portion for the Bible reading is Gospel according to John chapter 20 verses from 11 through 18. John chapter 20 verses from 11 through 18. But Mary stood outside the tomb crying. As she wept, she bent over to look into the tomb and saw 2 angels in white seated where Jesus' body had been, one at the head and the other at the foot. They asked her, Women, why are you crying? They have taken my Lord away, she said, and I don't know where they have put him. At this, she turned round and saw Jesus standing there, but she did not realize that it was Jesus. Women,
He said, "Why are you crying? Who is it you are looking for?" Thinking he was the gardener, she said, "Sir, if you have carried him away, tell me where you have put him, and I will get him." Jesus said to her, "Mary." She turned toward him and cried out in Aramaic, "Rabboni," which means teacher. Jesus said, "Do not hold on to me, for I have not yet returned to the Father. Go instead to my brothers and tell them, I am returning to my Father and your Father, to my God and your God." Mary Magdalene went to the disciples with the news, "I have seen the Lord," and she told them that he had said these things to her. Here ends the Bible reading. இப்பொழுதும் நம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டுடைய வசனத்தை மனப்பாட வசனத்தை சொல்வதை நாம் கேட்கலாம். Now our children will recite memory verses. God so loved the world, He gave His one and only Son. The Lord watches over you. The Lord is your shade in your right hand. Psalms 121 verse 5. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார். கர்த்தாவே உம்மது கிருபை என்றுமுள்ளது. சங்கீதம் 138:8. Thank you. See, for the Lord is good. Blessed is the one who takes hope in Him. Thank you. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாகும் 1 அதிகாரம் 7 வசனம். Thank you. Humble yourself before the Lord, and He will lift you up. James 4:10. He gives me new strength and guides me in the right path as He has promised. Even if I go to the deepest darkness, I will not be afraid, Lord, for You are with me. Your shepherd's rod and Your staff protects me. Psalms 23:3 and 4. Thank you. Arise, O Lord, in Your anger. Rise up against the rage of my enemies. Awake, my God, decrease justice. Psalm 7 verse 6. Thank you. Whoever is kind to the poor lends to the Lord, and He will reward them for what they have done. Proverbs 19:17. Thank you. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். 12ஆம் தேதி மிஸ்டர் எல் எட்வர்ட் சிங் அவர்களும், 15ஆம் தேதி மிஸ்டர் என் விஜயகுமார் அவர்களும், அதே தேதியிலே மிஸ்ஸஸ் ஜாக்குலின் எபனேசர் அவர்களும் தங்களை பிறந்த நாளை காண்கிறார்கள். 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் வனஜா தாயுமாள் விஜயகுமார் அவர்களும், அதே 16ஆம் தேதியிலே மிஸ்டர் டி தங்கப்பன் அவர்களும் தங்களை பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 17ஆம் தேதி மிஸ்டர் சி தேவ இறக்கம் தேவதாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாளை வருகிற திருமண நாளை இன்றைக்கு 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் சுந்தராஜ் அவர்கள் காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல திருமண நாளை காண்கிற சகோதரர் சுந்தராஜ் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல தொடர்ந்து காத்து ஆதரித்து ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொண்டு அவருடைய நன்மைகளில் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க நான் அன்புடன் திருச்சபையின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே உடைய பிரசன்னத்தில இன்றைக்கு இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்முடைய என்றுமுள்ள கிருபைக்காக, போதுமான கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து புது நன்மையினால் பிள்ளைகளை நிரப்பி
ஆண்டவரை புதிய எண்ணெயால் அபிஷேகித்து பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து தீர்க்காயுசும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே போல இன்றைக்கு தன்னுடைய திருமண நாளை காண்கிற சகோதரர் சுந்தராஜ் அவர்களுக்காக சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இத்தனை வருஷ காலமாக அவர்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் உமக்கு சாட்சியாக நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையோடு கூட இணைந்து உடைய பணிகளை செய்ய உதவி செய்திருக்கிறீர், மிஷனரி பணிகளை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற அடுத்த புதிய திருமண ஆண்டுக்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து பிரவேசிக்கிற புதிய திருமண ஆண்டிலும் இருவருக்கும் நல் சுகத்தையும் பலத்தையும் தெய்வ கிருபைகளை கொடுத்து உலகத்தின் தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய செட்டையின் மறைவிலே அனைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய புதிய திருமண ஆண்டையும் கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபை உள்ள கருத்துல ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகளே அதிகமாக ஒன்றுமில்லை. நம்முடைய தேசத்திலே நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதுனாலே மகாராஷ்டிராவிலே, இந்தியாவில் மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மகாராஷ்டிரா சிஎம்மும் அதே சமயத்தில் நம்முடைய தானே முனிசிபல் கார்பரேஷனும் செமி லாக்டவுன் பகுதி நேர ஊரடங்கு என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். சமூக சமுதாய அரசியல் கூட்டங்களோ அல்லது தொழுகை கூட்டங்களோ நடத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நாம் மறுபடியும் ஆன்லைன் ஆராதனையில கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். பண்டிகை காலங்களை வரை நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக என் தேவனை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்தில் நோய் தொற்று அதிகமாய் பரவி வருகிறதுனாலே நீங்களும் பத்திரமாக அவரவருடைய இல்லங்களில் இருந்து சானிடைஸ் பண்ணுவதிலும் மாஸ்க் அணிவதிலும் மற்றும் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுவதிலும் நீங்கள் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நோயிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உன்னத பாதுகாப்பை உங்களுக்கு அளிப்பார் என்பதற்கான சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் நம்முடைய திருமண அல்லது விவாக அறிக்கை அதை வாசிக்கிறேன். நமது திருச்சபையை சார்ந்த சாந்தி நகரில் வசிக்கும் திருமதி பொன்மணி ஜெல் ஞானசிங் அவருடைய குமாரத்தி விஜிலா பிளஸிங் இசிஐ இந்திரா நகர் திருச்சபையை சார்ந்த தானேவில் வசிக்கும் திரு செல்வராஜ் அவருடைய குமாரன் ஜான் வின்சென்டும் தம்மில் விவாக சம்பந்தம் செய்து கொள்ள பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்விவாகமானது திருமறைக்காவது இயல்புக்காவது திருச்சபையின் ஒழுங்குமுறைக்காவது இந்திய தேச சட்டத்திற்காவது விரோதமானது என்று யாராவது நியாயமான முகாந்திரம் உண்டென்று கண்டால் உடனே சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நமது திருச்சபை சார்ந்த ஐடிஐ ஜுனாகாவில் வசிக்கும் திரு ராஜாபால் அவருடைய குமாரன் ஆண்டனியும் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை பயந்தர் சபையை சார்ந்த மீராரோடில் வசிக்கும் திரு ஸ்டீபன் ஜான் அவருடைய குமாரத்தி சங்கீதாவும் தமிழ் விவாக சம்பந்தம் செய்து கொள்ள பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு சமர்ப்பித்திருக்கிறார்கள். திருமணமானது திருமறைக்காவது இயல்புக்காவது திருச்சபையின் ஒழுங்குமுறைக்காவது இந்திய தேச சட்டத்திற்காவது விரோதமானது என்று யாராவது நியாயமான முகாந்திரம் உண்டென்று கண்டால் உடனே எழுத்து மூலம் இதை சபை போதகருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மீண்டும் உடைய பிரசன்னத்திலே இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. திருச்சபை விசுவாசிகள் அவரவருடைய இல்லங்களிலே இருந்து குடும்பங்களாய் அமர்ந்து இந்த வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவரீருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களை காக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை சரீர ரீதியில அவர்களுடைய இல்லங்களிலே பிரிந்திருந்தாலும் மனதளவிலும் ஆவியிலும் ஆண்டவரே ஒரே சிந்தையிலும் ஒரே இருதயத்தோடு முழு பல
பலத்தோடு முழு ஆவியோடு அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிப்பதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நல்ல நாளிலும் கடந்த காலங்கள் முழுவதும், குறிப்பாக கடந்த ஒரு வருஷ காலமாக நோய் தொற்றுவினாலே ஆண்டவரே பயந்து கொண்டிருந்த பொழுதும், அதே சமயத்திலே ஊரடங்கு போன்றதான உத்தரவு நிமித்தமும் பல காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல வேலைகள், மற்ற ஆண்டவரே நிறைய காரியங்களை இழந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் தாங்கி அற்புதமாய் வழிநடத்தி அதிசயமாய் காத்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வழிநடத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் மீண்டும் இந்த நோய் தொற்று அதிகரித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். குறிப்பாக மகாராஷ்டிரா பகுதியிலே அதிகமாக ஆண்டவரே பரவி இருக்கிறதை பார்க்கிறோம். புனே, மும்பை, நாக்பூர், தானே என்று சொல்லி ஆண்டவரே பெரிய பட்டணங்களிலே இந்த நோய் தொற்று பரவுதல் அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சீக்கிரத்திலே அரசாங்கம் பல முயற்சிகளை எடுக்கிறது, அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது. மக்களும் இதற்கென்று ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோய் தொற்று பரவுவதிலிருந்து ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள தேவன் கிருபைதான். நோய் தொற்று பரவின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாருமே குணமடைந்து ஆண்டவர் விடுதலை உதவி செய்யும். ஆண்டவரே யாருக்கு எந்த தீங்கும் ஆபத்துகள் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி எங்களுடைய கிறிஸ்துவின் ஒவ்வொரு விசுவாசிகளையும், எங்களுடைய தானே மும்பை பட்டணத்திலே வாசிக்கக்கூடிய பிள்ளைகளையும், மகாராஷ்டிரா ஆண்டவரை வாசிக்கிற ஜனங்களையும், இந்திய தேசத்தை நீர் காக்கும்படியாக உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மாத்திரமல்ல இந்த நல்ல நாளிலே ஐயா தாமஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான மகன் தன்னுடைய பல பலகீனங்களினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஆண்டவர் அந்த சிகிச்சையை பலன் கொடுக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை விளங்கி மருத்துவர்களுக்கு நல்ல ஞானம் தந்து ஐயாவுக்கு நல்ல மருத்துவம் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்த சர்வ வல்லமையுடைய தெய்வத்தினுடைய தெய்வீக சுகம் அவர்களுக்கு கிடைக்க ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஜாய்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் சோர்ந்து போகாதபடி நாட்களிலே தன்மையிலிருந்து கணவனாரை கவனிக்கும் பொழுது சுவாமி அவர்களுக்கு தேவையான பலத்தையும் கிருபைகளையும் நீர்த்தார். மனம் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி திடவனதோடு காரியங்களை நம்பிக்கை உதவி செய்யும். என நாங்கள் அறியாதபடி யாராலும் சுயமாக இருப்பார்களானால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல பரிபூர்ணமான சுகத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் எங்களுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களை இந்த ஒரு செமி லாக்டவுன் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீ போஷித்து காப்பாற்றி உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற பலன் தந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல செல்லும் பொழுதும், ஆபீஸ் பகுதிகளிலும் மற்றும் ஆண்டவரை வேலை பகுதியில் வேலை செய்கிற இடங்களிலும், தொழில் கூடங்களிலும், வியாபார ஸ்தலங்களிலும் பிள்ளைகள் போய் வரும் பொழுது பப்ளிக்லோடு கூட ஆண்டவரே நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பத்திரமாய் காக்கப்பட தேவனுக்கு வைதான். உழைப்பிற்கு ஏற்ற பலனை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல இந்த நல்ல நாளில் இந்த கிருஷ்ணன் எல்லா விசுவாச குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாளிலே எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். இந்த கல்வியாண்டு முழுவதும் அப்படியே சென்று விட்டது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தந்திருக்கிறீராகவே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக போர்டு எக்ஸாம் எழுத ஆயத்தமாயிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷெரினுக்காக, குளோரிக்காக, அருமையான செபஸ்டினுக்காக, சியானுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஃபைனல் இயர் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய அருமையான கவிதாவுக்காக, இன்னும் ப்ரொஃபஷனல் ஸ்டடியில தன்னுடைய ஃபைனல் செமஸ்டர் எழுதுகிற மர்சிக்காகவும், இன்னும் மாஸ்டர் டிகிரியில தன்னுடைய ஃபைனல் செமஸ்டர் எழுத காத்திருக்கிற அருமையான ஸ்டீவ்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ்ல மாத்திரம் அட்டன் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கு தேவையான நல்ல ஞானம், புரிந்து கொள்ளுதலை, அறிவை, ஞாபக சக்தி கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஆலயத்திலே பெரியவர்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் தேவையான நல்ல ஆண்டவருடைய சுகத்தையும் பலத்தை நீர் தந்து உடைய கிருபையில எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக அவர்களை நீர் காத்துக்கொள்வது. எல்லா திருச்சபை விசுவாசிகளையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஆண்டவருடைய மிஷனரி தாமஸ் கிராமருக்காக ஜெபிக்கிறோம், சுனிதாவுக்காக ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகள் பிரின்ஸ் அண்ட் பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே விகாஸ்வாடி பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது வைராக்கியமாக ஊழியம் செய்யவும் ஆண்டவருக்கு என்ற ஆத்மாக்களை வைராக்கியமாக ஆதாயப்படுத்தவும் அவர்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு சுவிசேஷ வசனங்களும் கேட்கிற ஜனங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யவும் 1 30 1 60 1 100 பலன் கொடுத்து ஒரு பெரிய ஆத்ம அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருபைத்தார். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை இந்த நோய் தொற்றிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை மற்ற எல்லா பாதுகாப்பையும் மகனுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஊழிய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மகளை போல மிஷினரி பணியாற்றுகிற எல்லா மிஷினரிகளையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொள்கிறோம். எல்லா மிஷினரிகளும் செய்கிற ஊழியர்கள் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை நம்முடைய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவ வாழ்க்கையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மிஷினரி பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தை ஆசீர்வதியும். இந்த பேண்டமிக் நாளும் லாக்டவுன் நாளும் பல இன்னல்களை இந்த தேசம் சந்தித்து வருகிறது. பொருளாதார நிலையிலே பல இன்னல்களை சந்தித்து வருகிறது. இன்னும் ஆண்டவரே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாய போராட்டங்கள் இன்னும் முடிவுக்கு வராத நிலைமைகள் இருக்கிறது. இப்படி போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். அரசாங்கம் சீக்கிரத்தில் இதில் முடிவை எடுக்க ஆண்டவர் உதவி செய்ய முடியாது என்று ஜெபிக்கிறோம். இப்படி எங்கள் தேசம் சமாதானத்தோடு ஆண்டவரை வாழ உதவி செய்கிறார்கள். சுபிட்சமாய் வாழ உதவி செய்கிறார்கள். சுகமாய் வாழ உதவி செய்கிறார்கள். எங்களுடைய தேசத்துல பல 5 மாநிலங்களிலே சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிய உதவி செய்தீர். கலவரங்கள் இல்லாதபடி, பிரச்சனைகள் இல்லாதபடி முடிய உதவி செய்தீர். நல்ல உமக்கு சித்தமான ஆளுகிறவர்களை கர்த்தர் தரும்படியாக, ஆட்சியாளர்களை தரும்படியாக கொடுக்கிறோம். உடைய வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி உம்முடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிசுத்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனையை நாம் ஆசரித்து கொண்டாடி முடித்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த வாரத்திலே நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதுனாலே லாக்டவுன் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுகை கூடங்கள் எல்லாம் கூட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு செயல்பட நாம் முயற்சிக்கிறோம். அதன் விளைவாக இன்றைக்கு ஆன்லைன் ஆராதனையில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அதே சமயத்தில் இந்த அறிவிப்புகளை சொன்னது போல நீங்கள் எந்த நிலைமையிலும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் கொடுத்திருக்கிற எல்லா நியதிகளை பின்பற்றி இந்த நோய் தொற்று கொடூரமானது, பயங்கரமானது. பல மரணங்களை பார்க்கிறோம். ஆகவே யாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி கர்த்தர் காக்கும்படியாக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த அருமையான காலவெளியில தொடர்ச்சியாக கடந்த உபவாச நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில நாம் யாரும் அறிந்தபடி யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில ஒன்றான மெய்தேவமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி இயேசுவையும் அவர் அனுப்பின பிதாவையும் அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்வது, அந்த அறிவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். அதை கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா 2 காலங்களிலும் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மோடு கூட பகிர்ந்தளித்தார். இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை படிப்படியாய் நாம் தியானித்து கடைசியாக உயிர்த்தெழுதலின் அறிவை, இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கடைசியாக சிலுவையிலே அறையப்பட்டு அந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக அன்றைக்கு அவர் பாடுபட்டார்,
மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்ததாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய அடக்கம் மிகவும் முக்கியமானது. அதே போல அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். அதே போல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனங்களின் அடிப்படையிலே கடந்த வாரத்திலே செய்தியை கேட்டோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி வாசித்து கேட்டோம். So far we have seen that this is eternal life, that knowing our Lord Jesus Christ and only one God, knowing the only one God and Jesus Christ whom He has sent is eternal life. So if we have the knowledge of Christ, the knowledge of God through Christ, first we have to have the knowledge of Christ, then through that we can attain the knowledge of knowing God Almighty. So far we have seen what sort of experiences we have to come through to get the knowledge of Jesus Christ and Father God Almighty. ஆக இவைகளை குறித்து நாம் இவ்வளவு நாட்கள் சிந்தித்து வருகிறோம். At the same time, in the Easter Sunday, on the day of resurrection, as we celebrated the Easter, that is the resurrection of the Lord in the church, we have seen according to Philippians chapter 3, verse 10 and 11. Paul here he says, I consider everything or all things a loss. Everything a loss. Everything a garbage. That means knowledge of resurrection is so important than anything there in the world. Knowledge of resurrection is so important than anything in the world. அப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை கேட்டோம். சரி, இப்போ இந்த ஒரு வார காலமாக உயிர்த்தெழுதலின் சிந்தனையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாகவே உயிர்த்தெழுந்த பகுதியிலிருந்து ஒரு அருமையான பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அங்கே அருமையான மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து முதலாக ஒரு பெண்ணுக்கு தரிசனமான ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்டிருக்கிறோம். When the Lord resurrected, after his resurrection, he appeared to a woman called Mary. ஆக மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு அருமையான விஷயத்தை பார்க்கிறோம். அதை குறித்து பல செய்திகளை நாம் காலகாலமாக கேட்டு வருகிறோம். அருமையான மரியாள் இயேசுவை அறிந்து கொண்ட அருமையான ஒரு விஷயத்தை ஒரு சில சத்தியங்கள் மூலமாக நாம் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க வருகிறேன். உயிர்த்தெழுந்தவரை உயிர்த்தெழுந்ததாக விசுவாசித்து அவரை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்தவராக அவரை தரிசிக்க முடியும். ஏனென்றால் ஆரம்பத்திலே இயேசு மரித்து 3ஆம் நாளிலே இயேசுவின் சரீரத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே ஒழிய, இயேசுவின் கல்லறையை தான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்களே ஒழிய, இயேசுவை சரீரத்தை பார்க்க ஆசையா இருந்தார்களே ஒழிய, அவர் உயிரோடு எழுந்திருப்பேர் என்கிறதான விசுவாசமானது மாம்சீக கண்களினாலே எல்லாம் மறைக்கப்பட்டு போன ஒன்றாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரே ஒரு எல்லா உயிர்த்தெழுந்த காலங்களின் அநேக சம்பவங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாய் வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். அப்படி தியானிக்கிற வேளையிலே அருமையான மரியாள், when he appeared to Mary for the first time, and everybody's not only Mary and all others whom Jesus did appear, their eyes were just upon the tomb or the yard that was where the Lord's body was kept according to the custom of Jews, and they visited the dome and they looked into the dome, and when they did not find the body of Christ,
they were not, they become very sad that somebody has taken or stolen away the body of Christ. They had a lot of doubt in their mind that that body is being stolen by somebody. யாரோ ஒருத்தராலே திருடப்பட்டிருக்கிறது என்பதை அருமையான பல சம்பவங்களிலே பார்க்கிறோம். அவர்கள் அந்த எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டாங்க. With that thought only, they were just were around the tomb of Christ where he was kept, his body was kept. And among them, even Mary had the same thinking that somebody has stolen the body of Christ, or somebody has taken away the body of Christ for maybe many other purposes. இப்படி பல காரியங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் அருமையான மரியாளுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமானதை நாம் அதில் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி பார்த்து, யாரு? மரியாள் திரும்பி பார்க்கிறாள். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆல்மோஸ்ட் எவ்வளவு நாள் இயேசுவோடு கூட இவள் அறிமுகமாயிருந்தாரோ அதுவரை இயேசுவோடு கூட இருந்த அருமையான மரியாள், இயேசுவின் பின்னை சென்ற பின்னை சென்று கொண்டிருந்த மரியாள் இப்பொழுது ஏற்கனவே இயேசு மனிதனாக இருந்த நாட்களில் சிலுவையில் அறையப்படும் முன்பாக என்ன செய்திருக்கிறார்? மரியாள் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை மிக அருகாமையிலிருந்து என்ன செய்திருக்கிறார்? பார்த்திருக்கிறார். ஆனாலும் இப்போ இவளுக்கு 2 விதமான ஒரு லுக் இருக்கு. எப்படி? முதலாவது கல்லறையை பார்க்கிறோம். அவளுடைய பார்வை முழுசும் கல்லறை. எப்பொழுதெல்லாம் கல்லறை மரித்து போன காரியங்கள், மரித்து போகிற காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள் என்று சொல்லி நம்முடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒருவேளை உண்மைகளும் சரி உயிருள்ளவைகளும் சரி நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போகிறது, மறைக்கப்பட்டு விடுகிறது என்கிறது நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். When Jesus appeared to Mary, he was standing just behind. As she was looking back, he was there. Though he saw her, that she was not able to recognize who Jesus was. Bible says she did not know who Jesus was. She was not at all able to recognize who was standing behind. Maybe the very sight of Mary was upon the dome alone where Jesus, the dead body of Jesus, was kept. இயேசுடைய இறந்து போன சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற பார்வை இருந்ததுனால தனக்கு பின்னால் இருந்த இயேசுவை, உயிரோடு கூட இருக்கிறவரை அவரால் அறிய முடியாமல் போனதை நாம் பார்க்கிறோம். இல்ல, இன்னைக்கு நான் நம்மளோடு பகிர்ந்தளிக்க வந்த ஒரு அருமையான செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நம்மோடு கூட சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், நம்முடைய விசுவாச பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய பார்வை. அருமையான தம்பி எட்வின் பெரிய வழிக்கு யாராவது செய்தி கொடுக்கும் பொழுது பல விதமான பார்வையை குறித்து என்ன செய்கிறார்? நம்மோடு கூட பகிர்ந்தளிக்கிறார். அதே போல இந்த அருமையான நாளிலும் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவதற்கு we should have the right sight or right eye to look upon the things we believe, to bring the belief which we have within us, so that we can see the resurrected Lord. அப்போ நமக்குள்ளாக புதைந்திருக்கிற, நமக்குள்ளாக மறைந்திருக்கிற, நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய விசுவாசம், நமக்கு நிறைய நம்ம நம்புற எல்லாரும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்புறோம். இந்த மரியாளுக்கு ஏற்கனவே இயேசு உயிர்த்தெழுவார் என்று சொல்லி செய்தி என்ன செய்திருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவளால உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை காண முடியாமல், இவ்வளவு அருகாமையில் இருக்கும் பொழுது காண முடியாமல் என்ன செய்யணும்? காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவளுடைய பார்வை. Why? Because she was not able to recognize Jesus was that is due to her very sight. Very sight. She was just, her total concentration was
on the tomb where the dead body of Jesus Christ kept. That is the problem with Mary. That is why she was not able to recognize who Jesus was, who is standing behind her after resurrection. Okay, இப்படிப்பட்ட பார்வை. சரி, இவ பார்த்தது எல்லா எலிமெண்ட்ஸ், if you look at the elements which she saw in the dome, அவள் அந்த அருமையான கல்லறையில பார்த்த விஷயங்களை அருமையா என்ன செய்திருக்கிறார் இங்கே யோவான் நல்ல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த முழு பகுதியின் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ கல்லறைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? சோ கல்லறையில போக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால முதலாவது அங்கே துணி இருந்தது இல்ல, யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவள் துணியை கண்டாள். அப்போ அவளுக்கு தெரியுது அந்த துணியின் மூலமாக ஒரு 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 முடிவுக்கு வருகிறாள், துணி இங்க இருக்குது, சரீரம் இருக்கு அப்படின்னா சரீரத்தை யாரும் எடுத்து போயிட்டாங்க. இப்போ அவளுடைய பார்வை துணி மேல இருந்ததுனால ஒரு மரித்து போனவருடைய சரீரத்தை சுற்றி இருக்கிற துணி மாத்திரம் அங்கே இருக்கும் என்றால் அப்ப சரீரத்திற்கு என்ன ஆகும்? மாம்சியத்திலே யோசிக்கும் பொழுது ஒன்று யாராவது எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும். 3 நாளிலே அந்த சரீரமானது அழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே என்ன, யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்ற முடிவுக்குள்ளாக, கன்விக்ஷனுக்குள்ளாக. She comes to a conviction by looking at the shawl that was, or the cloth that was wrapped on the body of Christ. When her focus was on the dome, she saw few things. On the basis of those few things, she came to a conclusion that somebody has taken away the body. Somebody has taken away the body of Christ. அப்போ அங்க இருந்த முதல் பொருள் என்னது? துணி. சரி, ரெண்டாவது என்ன பார்க்கிறா? முதல்ல கல்லறை பார்க்கிறா. கல்லறை திறந்திருக்கு. First of all, she saw the dome which was open. அது திறந்திருந்தது. ஏன்னா அது மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருந்தது, அரசாங்க முத்திரையிடப்பட்டிருந்தது, மரியாதைக்கு தெரியும். So அதனால dome was open. So she came to a conclusion. Then there was a cloth which was cloth alone which was wrapped on the body of Christ, empty. She saw empty tomb and empty the cloth. Right. இந்த ரெண்டை வச்சு முடிவு பண்ணிடுறா என்ன நடக்குது? இது இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார்? அவர் முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது அவள் பார்த்த பார்வை, கல்லறைக்குள்ளே பார்க்கும் பொழுது கல்லறையில பார்க்கிறார். என்ன பார்க்கிறா? 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்கிறான், ஒருத்தர் கால் மாட்டில் உட்கார்ந்து. These are two persons, 2 angels. I will say some versions they say it was angels. தமிழ்ல கூட வாசிக்கிறோம், 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, அவங்க they were with the message. That message was already conveyed to Peter and John. The angels were with the message, sitting inside the dome where Jesus' body was kept, one on the side of the head and another on the side of the foot. So they were with the message. But Mary was not at all sincere enough to ask them why they are there. மரியாள் கல்லறையை பார்த்தா திறந்துருந்துச்சு, ஒரு முடிவு பாரா. துணி சுற்றப்பட்டிருந்தது, அதை பார்த்தா ஒரு முடிவு பாரா. ஆக இந்த முடிவுகளை என்ன செய்கிறார்? எடுக்கிறா. யாரோ இயேசுவுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சரி, இப்ப மூணாவதா ஒருத்தர் ஒன்ன பார்க்கிறா. 2 தூதர்கள் இருக்கிறாங்க. சரி, அந்த தூதர்கள் ஏற்கனவே ஒரு செய்தி என்ன செய்திருக்கிறாங்க? செய்தியோடு கூட என்ன செய்திருக்கிறாங்க? அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு செய்தியோடு கூட இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியோடு கூட என்ன செய்தார்கள்? அங்கே அமர்ந்திருக்கிறதை
நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த செய்தியை கேட்கறது கூட மரியம்மாவுக்கு என்ன செய்யல, சமயம் இல்லை. இந்த செய்தியை கேட்கறது கூட மரியம்மாவுக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இந்த கால வேளையில உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, அதுக்காக வெயிட் பண்ணாதபடி she started complaining instead of asking them what had happened, or asking them what is the news, or what is the message they have got for them. She just was complaining about the body of Christ, that somebody has taken his body away. அப்போ அவர்களுக்காக காத்திராதபடி, அவர்களுக்கு செய்தியை கேட்க காத்திராதபடி 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. ஒருவேளை தப்பான கல்லறைக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தாலோ, அல்லது வைத்த இடம் இதானா இல்லையா, ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எப்பவுமே விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை உலகத்தின் ஊடாய், உலக பார்வையிலே நாம் பார்க்க முற்படும் பொழுது we land up in either confusions or wrong conclusions. ஒருவேளை ஒரு குழப்பத்தில் போய் முடியும், அல்லது ஒரு தவறான முடிவுக்குள்ள போய் இல்ல, we land up in either confusions or wrong conclusions. ஏதோ ஒரு தவறான முடிவோ அல்லது ஏதாவது ஒரு இதுக்குள்ள என்ன செய்யறோம், போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் அருமையான இந்த மரியாதை இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அவர் யாருன்னு தெரியல. That is why she was not able to know who was standing behind. The third sight or third look or fourth look, what she saw was somebody standing. We come to a conclusion or confusion due to our circumstances often. நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக கூட நம்முடைய விசுவாசத்திலே பல நேரங்களிலே நாம் குறைபட்டு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாச பார்வையை என்ன செய்கிறது, மறைத்து விடுகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் மரியாதைக்கிறது. இப்ப எங்க இருக்கா, கல்லறத்துல இருக்கிறாங்க. இயேசு வைக்கப்பட்ட கல்லறையில இருக்கிறாங்க. Often our circumstances may block our eyesight, or make our eyes dark when the circumstances comes before us between the truth and our sight. அப்போ நம்முடைய சூழ்நிலை என்றதான ஒரு விஷயம் நமக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் இடையில வரும்பொழுது நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு விடுகிறது பார்க்கணும். அப்படிதான் அந்த நிலைமை தான் அந்த அருமையான மரியமாகும். பின்னால இயேசு நிற்கிறாரு, திரும்பி பார்க்கிறார், இல்லைன்னு சொல்லுங்க. She could feel that somebody is standing behind. There are two persons ahead of her, and there is one person standing behind. That is a human instinct. If somebody comes behind, even we could feel that somebody is behind. Some kind of that is inborn mechanism which we have as human. நம்முடைய மனுஷ வாழ்க்கையில நமக்குள்ளாக ஒரு உள் உணர்வு இருக்கிறது. யாராவது பின்னால நிற்கிறாங்க, பின்னால பாக்குறாங்க. அதுவும் தனியா இருக்கும் பொழுது சிலர்கள் அப்படிப்பட்ட உள் உணர்வுகள் நமக்குள்ளாக வந்து பின்னால நிற்கிற மனதை யோசி முடிப்பார். அது அந்த நிலைமை தான் மரியாதை சேர்ந்தது ஏற்படுத்தை பார்க்கிறோம். அப்போ பின்னால திரும்பி பார்த்தா இயேசுதான் நிற்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் என்று அவள் அறியாதிருந்தார். Only Jesus was standing behind them, but she could not recognize that he was Jesus. That is what the Bible says. She did not know him. அவள் அவரை அறியவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், பவுலுடைய வாக்கியத்தை கவனியுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து, அவரை அறிந்து, அதன் மூலமாக நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனமாகும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றின அறிவு நமக்கு வேண்டும். சரி, இப்ப இவருக்கு பின்னால பாக்குறாரு. முன்னால கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சுட்டா, அடுத்த கம்ப்ளைண்ட் பின்னால வரும். பின்னால தன்னுடைய சூழ்நிலைகள் எடுத்து அவன் என்ன தீர்மானிக்கிறா, அவன் கல்லர் தோட்டத்தில் இருக்கா. She was in the graveyard, and before that tomb where Jesus was kept, and in every graveyard
gods were kept to guard their entire graveyards. எல்லா விதமான அந்த கல்லறை தோட்டங்களை காப்பதற்கு காவலாளிகள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ மேபி they were called gardeners. ஏனென்றால் அந்த கல்லறை தோட்டங்களை அழகுபடுத்தி வைத்திருந்ததுனால அதை கிரேவியார்டு என்று சொல்ல மாட்டார்கள், அதை கார்டன் என்று சொல்வார்கள். இல்லை, often in the Jewish area they call it a garden. It was a garden only. She thought that the one who was standing behind was a gardener. She came to a conclusion and became he came to a confusion and conclusion that one who's standing behind her at this hour would be surely a gardener. தன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக என்ன யோசிக்கிறாள்? தனக்கு பின்னால கல்லறை தோட்டத்துல இந்த நேரத்துல நிற்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்றால் நிச்சயமாக அது ஒரு தோட்டக்காரர். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார். அவருடைய பார்வை பாருங்க, கல்லறை திறந்திருக்கிற பார்க்கிறான், துணி சுற்றி இருக்கிறத வெறுமையா இருக்கிறத பார்க்கிறான், தேவதூதர்கள் இருக்காங்க அவங்கள பார்க்கிறான், பின்னால இயேசு இருக்கிறார் அவங்களையும் பார்க்கிறான். சோ இவருடைய பார்வை எல்லாமே ஒரு உலக அளவிலே உலக பார்வையிலே இருந்ததுனாலே அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் வெளியே கொண்டு வர முடியாதபடி இருந்தது. அவளுடைய விசுவாசம் மறைக்கப்பட்டிருந்தது. திறந்த கல்லறை, துணி, வெறுமையாயிருந்த துணி, அங்கே இருந்த 2 மனிதர்களா தூதர்களா தேவதூதர்கள், அடுத்ததாக பின்னாலே இருந்த தோட்டக்காரனாக எண்ணின அவளுடைய உலக சிந்தனை, இது எல்லாமே என்ன செய்கிறது? அவளுடைய பார்வையை மறைத்து போட்டிருந்தது. She had a sight of only sight. That is why the empty dome, the cloth which were wrapped on the body of Christ is empty, and the empty cloth, and 2 people sitting on their side, that was also empty. And due to the situation and circumstances, she understood that somebody, the one who was standing behind, would be surely a gardener. Look at her sight. Look at the way she sees the truth. Sees through the truth. Our உண்மையை, உயிர்த்தெழுந்த உண்மை உள்ளவரை தரிசித்த விதங்களை பாருங்கள், எப்படி நோக்கி பார்த்தால். How she looked at the truth through the world and only understanding. உலக பிரகாரமாக, mind it, we have got a limitedness. நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை மாத்திரம் இருக்கிறது. அந்த எல்லைக்கு உட்பட்டு என்ன செய்யறோம்? நம்முடைய விசுவாசத்தை வரைகோடு போட்டு வச்சிருக்கோம். மரியாளுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. நம்முடைய விசுவாசம் அதற்கு மேற்பட்டது. Our faith is beyond our limitation. அதை மிஞ்சணும். சரி, அதை மிஞ்சி நாம விசுவாசிப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசுக்கு மரியாளுக்கு நடந்த அருமையான ஒரு அழகான உரையாடல். இயேசு வந்து கேட்கிறார், யாரை தேடுகிறார் என்று சொல்லி. ஒரு தோட்டக்காரன் என்று நீ இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி கடைசியில கம்ப்ளைண்ட் அந்த பழிய யார் மேலே போட்டுறார்? இயேசுவின் மேலே என்ன செய்கிறார்? போடுகிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரனே, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன். அவரை செத்தவராகவே எடுக்கணும்னு நினைக்கிறார். She always wanted to have a dead body only. That is how the world will look at Jesus Christ. That is how the world look at Jesus Christ, only understanding Jesus as human being alone. He is cent percentage a man and cent percentage God.
The world is ready to accept him as a man who came in the world, a saint, a prophet. But they don't want to accept his divinity. அவருடைய தெய்வ தன்மையை என்ன செய்கிறார்? தெய்வ தன்மையோடு தெய்வமாக இருந்த ஒரு மனித உணர்வுகளோடு கூட ஒரு நபர், அதான் அதுல உண்மை. ஆனா இரண்டாவது உண்மையை இந்த உலகம் அங்கீகரிக்கவில்லை, உலகம் காணவில்லை, உலகம் விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அது நம்முடைய குறிப்பிட்ட எல்லைக்கு மிஞ்சின ஒரு சத்தியமாகும், உண்மையாகும். ஆகவே நம்மால நம்ப முடியல, உலகத்தால நம்ப முடியல, ஏன் அநேக கிறிஸ்தவர்களாலே நம்ப முடியல. ஏன் வேதாகமத்திலே உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்கள் கூட இருந்தார்கள், who were Jews. Even there were a sect of people called Sadducees who did not believe the concept or the truth of resurrection in those days. Even today there are many Christian believers. They call themselves as believers, and Christians who did not believe the resurrection alone are not accepting the divinity of Christ. You know the denominations, who are they? ஆகவே நம்முடைய அளவுக்கு மிஞ்சி உயிர்த்தெழுந்தவரை குறித்தான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவை குறித்ததான அறிவு. To know or get to know the resurrection of, or have the knowledge of resurrection, we need to know the personal relationship which we have with our Lord Jesus Christ. நம் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த தனிப்பட்ட உறவை குறித்ததான அறிவை பெற்றுக் கொள்ளாதவரை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அறிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. Unless we get the knowledge and understanding about the relationship which we have with our Lord Jesus Christ, we cannot understand and know or get the knowledge of the resurrection of God. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்கு we need to understand the personal relationship with our Lord. அதான் நடந்துச்சு மரியாளுக்கு. என்ன நடந்துச்சு? திரும்பி பார்க்கிறா, தோட்டக்காரன் இவன் நினைச்சு. That was her understanding. And our Lord Jesus Christ rightly understood it. The Lord Jesus Christ have rightly understood it, who Mary was. மரியாதையேன்னு ஒரு சத்தம், ஒரு வார்த்தை போதுங்க. எனக்கு ஏசாமிக்கு உள்ள உறவை புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய பர்சனல் காரியங்களை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியாதற்கு ஒரு வார்த்தை போதும். என் பெயரை சொன்னா போதும், நான் யாருன்றது ஆண்டவருக்கு தெரியுன்ற உணர்வு இருந்தா போதும். The only one knowledge that my Lord knows me very well personally. If you have got that understanding that your Lord, my Lord, knows me very well than anybody in the world, if you have got that right understanding about Jesus Christ, though he is omniscience, he knows everything. He knows everything. Nothing is hid from him. அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் மேல உங்களை தனிப்பட்ட விதத்துல தெரியும். தெரியுமா உங்களுக்கு? என் மனைவிக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ, என்னோடு பழகிறவர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ, என்னை நேசிக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, என்னோடு படித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா, என்னுடைய டீச்சர்ஸ்க்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ, என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ, இது எல்லாவற்றை விட நான் யாருன்னு அறிந்த ஒரு நபர் யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
என்னுடைய நல்ல குணங்களும் தெரியும், என்னுடைய தீய குணங்களும் தெரியும், என்னுடைய பாவமும் தெரியும், அதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றான ஆர்வம் இருக்கிறதும் தெரியும், இல்லாததும் தெரியும். நான் பாவி என்பதும் அவருக்கு தெரியுமாகவே தான் அவர் என்னுடைய பாவத்திற்காக செய்தார், பலியானார். என்ன A to Z, உச்சம் தலை முதல் உள்ளாம் கால் வரை என் சரீரத்திலும் என்னுடைய உள்ளான மனுஷனாகிய ஆவியிலும் என்னுடைய அறிவாகிய என்னுடைய சிந்தனை இருக்கக்கூடிய கணுக்களையும் நுணுக்கங்களையும் அணுக்களையும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனுடைய அசைவுகளை அறிந்திருக்கிறார், அது சிந்திக்கிறவைகளை அறிந்திருக்கிறார். என்னுடைய முந்தைய வாழ்க்கை தெரியும், என்னுடைய வருங்கால வாழ்க்கை தெரியும், என்னுடைய இன்ற வாழ்க்கை தெரியும். இந்த ரகசியங்கள்லாம் உலகத்துல யாருக்குமே தெரியாது. என்னை குறித்த காரியம் என் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். இந்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளாதவரை என் ஆண்டவர் யாருன்னு சொல்லி எனக்கே தெரியாம போயிருந்தேன். என் ஆண்டவர் எனக்கு யாரும் தெரியல, நான் நித்திய ஜீவனை இழந்துருவேன். This only knowledge is enough to know our Lord Jesus Christ and His resurrection. That is, He knows me very well personally. Than anybody in the world who is close to me and who loves me. That only one knowledge is enough to know our Lord Jesus Christ and the resurrection, which Mary did not have in the beginning. When she looked at the dome, the cloth, the angels, and the circumstances. When she was touched personally by the Lord, by calling her name Mary, she understood. She came to the knowledge of the resurrection of the Lord, and one who is standing behind, whom she has understood as the gardener, is her own master, her own Rabboni, the teacher. எப்பெல்லாம் கலரையும் துணியையும் தூதர்களையும் சூழலையும் பார்த்தாலோ அப்பெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க முடியாது. பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, மரியாதை நீ யாருன்னு எனக்கு தெரியும், பேர் போதும், பேரை வச்சு உங்க ஜாதகத்தை வச்சிருக்காரு, அந்த பேர் இல்ல. எவ்வளவு அழகான தெய்வம், என்னை குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிற தெய்வம் என்பதை யோசித்து பாருங்க. How much my Lord knows me. Know how much our Lord knows you than anybody in the world. By the very touch, by calling her name, Mary. He made Mary understand one who is standing behind is her teacher, Rabboni, the master. கனவுள்ள ஆண்டுடைய சன்னிதானத்திலே சுவாமி, இந்த காலவெளியிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும் பொழுது நீர் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது பிதாவானவரை அறிந்து கொள்கிறோம். பிதாவானவரை அறிந்து கொள்வதும் உம்மை அறிவதும் எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே உம்மை குறித்து அறிகிற அறிவை பெற்றுக் கொள்வதற்கு உடைய உயிர்த்தெழுதலின் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காலவெளியில் சிந்தித்தோம். உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசத்தை உலக பொருட்களும் எங்களுடைய சூழ்நிலைகளும் மனிதர்களும் மறைத்து போட்டு விடாதபடி, உலக பார்வையில உம்மோடு கூட வைத்திருக்கிற உறவை வைத்துக் கொள்ளாதபடி, எங்களோடு கூட நீ வைத்திருக்கிற உறவின் மூலமாக உம்மை காண நீ உலகத்தில் உம்மை விட எங்களை அறிந்தவர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ரெண்டு சராசரங்களில் யாரும் இருக்க முடியாது.
அப்படிப்பட்ட தெய்வம் நீர். அந்த ஒரு விசுவாசம் போதும் சாமி. உடைய உயிர்த்தெழுதலையும் உண்மையும் அறிந்து கொண்டது அறிவதற்கு இந்த உறவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த பர்சனல் உறவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்காக கீர்த்தனைகளிலே 59ஆம் கீர்த்தனை பாடுவோம். ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த தோத்ரா என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு மீண்டும் ஒரு ஆன்லைன் ஆராதனைக்காக, காணொலி ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் பிரிந்திருந்து ஆராதித்தாலும் ஒருமனவர்களாய் ஆராதித்திருக்கிறோம், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த ஆராதனை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்தவுடைய வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்மை ஜீவன் உள்ளவர்களாய் தரிசிப்பதற்கு உலக பார்வையில அல்ல, அதற்கு மிஞ்சி விசுவாச பார்வையில உம்மை பார்த்து உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, குறிப்பாக நாங்கள் உம்மோடு கூட வைத்திருக்கிற உறவு என்பதை விட நீர் எங்களோடு கூட வைத்திருக்கிற பெரிய உறவு சாமி. அந்த உறவின் அனுபவத்திலே மாத்திரம் உம்மையும் உடைய உயிர்த்தெழுதலையும் நாங்கள் புரிந்து உன்னத தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமே எங்களுக்கு நித்திய ஜீவன் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நீர் அங்கீகரித்து அவருடைய உழைப்பை கனம் பண்ணி அதை பெருக பண்ணி அதை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. உம்முடைய கரத்திலே பெற்றுக் கொண்டதை உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தெய்வ சமாதானத்தின் ஆசீர்வாதங்களினாலே நீர் பாதுகாக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடு வழிநடத்துவதாக